இந்த எல்பிஜி அதாவது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை இந்தியாவில் தற்போது பேசப்படும் ஒரு சாதாரண உள்ளூர் பிரச்சனை அல்ல. இது உலக அரசியல், உலக எரிசக்தி வர்த்தகம், மத்திய கிழக்கு போர் சூழ்நிலை, கடல் போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் உலக சந்தை பொருளாதாரம் ஆகியவற்றுடன் இணைந்த ஒரு பெரிய சங்கிலி விளைவு ஆகும். கடந்த சில வாரங்களில் மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட பதற்றம், குறிப்பாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடர்புடைய இராணுவ பதற்றம் காரணமாக பெரிதாக அதிகரிப்புள்ளது. இந்த பதற்றம் அதிகரித்தபோது உலகின் மிக முக்கியமான எரிசக்தி கடல் பாதையான ஹார்மூஸ் கடல் சரிவு வழியில் பாதுகாப்பு அச்சம் உருவானது. இந்த ஹார்மூஸ் கடல் சரிவு வழியாக உலக எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தின் சுமார் 20% கடந்து செல்கிறது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் எல்பிஜி ஏற்றுமதி நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் இந்த வழியை பயன்படுத்தித்தான் தங்கள் எரிசக்தியை உலகம் முழுவதும் அனுப்புகின்றன. இந்த பாதை பாதுகாப்பற்றதாக மாறும்போது கப்பல் நிறுவனங்கள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் அந்த வழியில் செல்லும் எண்ணெய் மற்றும் எல்பிஜி கப்பல்களுக்கு அதிக அபாயம் இருப்பதாக கருதி பயணங்களை தற்காலிகமாக குறைக்க அல்லது நிறுத்த முடிவு செய்கின்றன. இதனால் உலகளவில் எரிசக்தி விநியோகத்தில் தடை ஏற்படுகிறது. இந்தியா போன்ற நாடுகள் குறிப்பாக எல்பிஜி விஷயத்தில் இறக்குமதியை மிகவும் அதிகமாக நம்புகின்றன. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் எல்பிஜியில் ஒரு பெரிய பகுதி வெளிநாடுகளிலிருந்து வருகிறது. இந்தியா உற்பத்தி செய்யும் அளவு மட்டும் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதாது. அதனால் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து வரும் கப்பல்கள் தாமதமாகினால் அல்லது குறைந்தால் இந்தியாவில் எல்பிஜி விநியோகம் உடனடியாக பாதிக்கப்படுகிறது. எல்பிஜி என்பது உண்மையில் புரோபேன் மற்றும் பியூட்டேன் என்ற 2 முக்கிய வாயுக்களின் கலவையாகும். இவை பெரும்பாலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலும் இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையங்களிலும் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியா இந்த வாயுக்களை அதிகமாக வெளிநாடுகளிலிருந்து வாங்கி கப்பல்கள் மூலம் துறைமுகங்களுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து சேமித்து பாட்டிலிங் நிலையங்களின் சிலிண்டர்களில் நிரப்பி நாடு முழுவதும் விநியோகிக்கிறது. இந்த முழு விநியோக சங்கிலி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கப்பல்கள் தாமதமானால் பாட்டிலிங் பிளான்ட்ஸுக்கு வரும் எல்பிஜி அளவு குறையும். அதனால் சிலிண்டர்கள் நிரப்பும் வேகம் குறையும். அதன் பிறகு ட்ரக் மூலம் விநியோகிக்கும் கேஸ் ஏஜென்சிகளுக்கும் குறைவான சிலிண்டர்கள் கிடைக்கும். இதுவே பொதுமக்கள் மத்தியில் சிலிண்டர் கிடைக்கவில்லை என்ற நிலையை உருவாக்குகிறது. இந்த நிலை ஏற்பட்டவுடன் அரசு முதலில் செய்யும் நடவடிக்கை வீட்டு பயன்பாட்டிற்கான எல்பிஜியை பாதுகாப்பது. இந்தியாவில் கோடிக்கணக்கான குடும்பங்கள் எல்பிஜியை வைத்துத்தான் தினசரி உணவு சமைக்கின்றனர். குறிப்பாக உஜ்வலா போன்ற திட்டங்களால் கிராமப்புறங்களிலும் எல்பிஜி பயன்பாடு அதிகரித்துள்ளது. ஆகவே வீட்டுக்கான சிலிண்டர் கிடைக்காமல் போனால் அது சமூக மற்றும் அரசியல் பிரச்சனையாக மாறும். அதனால் அரசு பொதுவாக ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறது. அதாவது வீட்டு பயன்பாட்டு எல்பிஜிக்கு முன்னுரிமை கொடுத்து வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி விநியோகத்தை குறைப்பது. இதனால் 19 கிலோ கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்தும் உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்கள் பாதிக்கப்படுகின்றன. தென்னிந்திய உணவகங்கள் குறிப்பாக எல்பிஜி மீது அதிகமாக சார்ந்திருக்கின்றன. தோசை, வடை, பொங்கல், சாம்பார், இட்லி ஆவி வேக வைத்தல், தீவிரமான எண்ணெய் வறுத்தல் போன்றவை அனைத்துக்கும் அதிக தீவிரமான மற்றும் தொடர்ச்சியான தீ தேவைப்படுகிறது. இந்த குக்கிங் ஸ்டைல் எல்பிஜி பர்னர்களுடன் மிகவும் பொருத்தமானது. எல்பிஜி இல்லாமல் இந்த உணவுகளை அதே வேகத்தில் தயாரிப்பது கடினமாகிறது. அதனால் பல சிறிய ஹோட்டல்கள் மற்றும் டிஃபன் கடைகள் சிலிண்டர் கிடைக்காததால் தற்காலிகமாக மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. சில நகரங்களில் ஹோட்டல் சங்கங்கள் அரசு மீது அழுத்தம் கொடுத்து வருகின்றன. ஏனெனில் ஒரு ஹோட்டல் ஒரு நாளில் பல சிலிண்டர்கள் பயன்படுத்துகிறது. சிலிண்டர் கிடைக்கவில்லை என்றால் அந்த ஹோட்டல் முழுமையாக செயல்பட முடியாது. இந்த நிலை காரணமாக சில ஹோட்டல்கள் தங்கள் மெனுவை மாற்ற ஆரம்பித்துள்ளன. சில இடங்களில் தோசை போன்ற அதிக கேஸ் பயன்படுத்தும் உணவுகளை தற்காலிகமாக நிறுத்தி சாண்ட்விச் அல்லது குறைந்த குக்கிங் தேவைப்படும் உணவுகளை வழங்க ஆரம்பித்துள்ளனர். சிலர் எலக்ட்ரிக் இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்த முயற்சி செய்கின்றனர். ஆனால் பெரிய அளவில் குக்கிங் செய்ய இண்டக்ஷன் ஸ்டவ் போதாது என்பதும் உண்மை. இதற்கிடையில் உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. போர் அல்லது போர் அபாயம் உருவானால் எனர்ஜி மார்க்கெட் உடனடியாக பதற்றமடைகிறது. ட்ரேடர்ஸ் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் சப்ளை குறையும் என்ற பயத்தில் விலையை உயர்த்துகின்றனர். இதனால் எல்பிஜி இறக்குமதி செலவு இந்தியாவுக்கு அதிகரிக்கிறது. மேலும் ஒரு பிரச்சனை பேனிக் பையிங். மக்கள் சிலிண்டர் கிடைக்காது என்ற செய்தியை கேட்டவுடன் உடனே கூடுதல் சிலிண்டர் பதிவு செய்ய முயற்சிக்கின்றனர். சிலர் தேவைக்கு அதிகமாக சேமிக்க முயற்சிக்கின்றனர். இதனால் தற்காலிகமாக டிமாண்ட் அதிகரித்து ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜ் உருவாகிறது. அரசு இதை கட்டுப்படுத்த சில நேரங்களில் ரீஃபில் புக்கிங் இன்டர்வலை அதிகரிக்கிறது. இந்த பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வுகள் பற்றி இந்தியா ஏற்கனவே யோசித்து வருகிறது. ஒன்று, எல்பிஜி இறக்குமதி நாடுகளை பலப்படுத்துவது. அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்தும் எல்பிஜி வாங்க இந்தியா ஒப்பந்தங்கள் செய்துள்ளது.
இதனால் மத்திய கிழக்கு மீது முழுமையாக சார்ந்திருக்கும் நிலை குறையும். மற்றொரு தீர்வு பிஎன்ஜி, அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸ். நகரங்களில் பைப்லைன் மூலம் நேரடியாக குக்கிங் கேஸ் வழங்கும் திட்டம். இது சிலிண்டர் டிரான்ஸ்போர்ட் தேவையை குறைக்கும். சில பெரிய நகரங்களில் இது வேகமாக விரிவடைகிறது. மற்றொரு முக்கிய மாற்றம் எலக்ட்ரிக் குக்கிங். இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் எலக்ட்ரிக் குக்டாப் பயன்படுத்துவது. இந்தியாவில் சோலார் பவர் மற்றும் ரினியூவபிள் எனர்ஜி அதிகரித்து வருகிறது. எதிர்காலத்தில் குக்கிங் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி மூலம் கிடைத்தால் வெளிநாடு எல்பிஜி மீது சார்பு குறையும். இந்த முழு பிரச்சனையின் மைய காரணம் உலக அரசியல் பதற்றம். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றம் நீங்கினால் ஷிப்பிங் மீண்டும் சாதாரணமாக ஆரம்பிக்கும். அப்போதுதான் எல்பிஜி சப்ளை மீண்டும் நிலையாகும். போர் அதிகரித்தால் எனர்ஜி மார்க்கெட் வாலட்டிலிட்டி தொடரும். அதனால் இந்தியாவில் தற்போது காணப்படும் எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறை என்பது உள்ளூர் விநியோக பிரச்சனை மட்டுமல்ல, இது உலக அரசியல், கடல் வர்த்தகம், எனர்ஜி மார்க்கெட், அரசு கொள்கை மற்றும் மக்கள் நடத்தை ஆகிய அனைத்தும் இணைந்த ஒரு பெரிய பொருளாதார மற்றும் அரசியல் விளைவு ஆகும். இந்த பிரச்சனையின் உடனடி விளைவு ஹோட்டல்கள் மூடப்படுவது, உணவு விலை உயர்வு, சிலிண்டர் கிடைக்கும் கால தாமதம் போன்றவை. ஆனால் அரசு மற்றும் எனர்ஜி நிறுவனங்கள் சப்ளை நிலையை சமாளிக்க பல நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. போர் நிலை குறைந்தால் இந்த பிரச்சனை மெதுவாக சரியாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது.